தமிழக நிதித்துறையின் புதிய செயலாளராக மூத்த IAS அதிகாரி நியமிக்கப்பட்டுள்ளார். தமிழக அரசின் மிக முக்கியமான துறைகளில் ஒன்றான நிதித்துறைக்கு IAS அதிகாரி MA சித்திக் நியமிக்கப்பட்டது கவனம் பெற்று வருகிறது. 1995ஆம் ஆண்டு IAS பிரிவை சேர்ந்த MA சித்திக் கடந்த 30 ஆண்டுகளாக தமிழக அரசின் பல்வேறு முக்கிய பொறுப்புகளை வகித்து வருகிறார். வருவாய் நிர்வாகம், கலாச்சாரத்துறை, சென்னை மெட்ரோ ரயில் மேலாண்மை இயக்குநராக பணியாற்றியுள்ளார். சென்னை IITயில் மின்னணு மற்றும் தகவல் தொடர்பு துறையில் BTech பட்டம் பெற்ற இவர் ஒரு தொழில்நுட்ப வல்லுநருக்கே உரிய துல்லியத்துடன் நிர்வாக பணிகளை கையாளுபவர் என்று பெயர் பெற்றவர். முதலமைச்சர் விஜயின் தேர்தல் வாக்குறுதிகளில் மாதம் 2500, குடும்பத்திற்கு 25 லட்சம் வரை மருத்துவ காப்பீடு, ஆண்டுக்கு 6 இலவச சமையல் எரிவாயு சிலிண்டர்கள், முதியோர் விதவைகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு மாத ஓய்வூதியம் 3000, புதுமண தம்பதியினருக்கு தாலிக்கு தங்கம், வேலையில்லா பட்டதாரிகளுக்கு மாதம் 4000 வரை நிதியுதவி என பல்வேறு அறிவிப்புகளை அறிவித்துள்ள நிலையில் நிதி செயலாளராக பொறுப்பேற்றுள்ள MA சித்திக்கிற்கு முன்னால் பல சவால்கள் காத்திருக்கின்றன. மாநிலத்தின் நிதி பற்றாக்குறையை குறைப்பது, புதிய நலத்திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீடு மற்றும் மத்திய அரசிடம் இருந்து வரவேண்டிய GST நிலுவைத் தொகையை முறையாக பெறுவது போன்ற முக்கியமான பணிகளை இவர் மேற்கொள்ள வேண்டியிருக்கும். தனது தொழில்நுட்ப அறிவு மற்றும் நிதியியல் அனுபவத்தை கொண்டு தமிழகத்தின் பொருளாதார வளர்ச்சியை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போதுள்ள நிதி செயலாளர் உதயச்சந்திரனுக்கு பதிலாக நியமிக்கப்பட்டுள்ள சித்திக் மிக விரைவில் தனது பொறுப்புகளை ஏற்க உள்ளார். நிர்வாகத்திறன் மற்றும் பொருளாதார நுணுக்கங்களை தெரிந்து ஒரு அதிகாரி நிதித்துறைக்கு தலைமை ஏற்பது தமிழக அரசுக்கு நிர்வாக ரீதியாக பெரிய பலமாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது.